ஸோ லாங் டேர்மில் பண்ணணும்னாலே ஒரு பெரிய ரிஸ்க். ஏன் சொல்லுங்க? நம்மளோட வாழ்க்கை முறை மாறி போச்சு. ஸோ இதில் ஒரு ஒரு டைப் ஆஃப் டிஃபிஷியன்சி நம்ம பார்த்தோம். ஓகே, அதில் குறைபாடுகள் இருக்குது. நெக்ஸ்ட், காஸ்ட். இட் இஸ் வெரி காஸ்ட்லி. கரெக்டாக? இதில் ஹெல்த்தி ஆஸ்பெக்ட் என்னென்னா, ப்ராசஸ் ஃபுட்லாம் சாப்பிடாதீங்க, ஜங்க் ஃபுட் சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் பேசிக் ஃபுட் அவங்க சொல்கிற எல்லாமே ஆர்கானிக் ஸ்டைலில் சாப்பிடணுன்னா இட் இஸ் வெரி காஸ்ட்லி. ஒரு இந்த டயட் ஃபாலோ பண்ணுறவங்க கொஞ்ச நாள் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் இட் பிகம்ஸ் டிஃபிகல்ட். ஃபினான்ஷியல் டிஃபிகல்ட்டி வரலாம். யூனோ, சாப்பாட்டுக்கு இவ்வளோ நான் ஸ்பெண்ட் பண்ணணுமா அப்படின்னு ஒரு ஆஸ்பெக்ட். இன்னொரு ஆஸ்பெக்ட், வெரைட்டியே இருக்காது. நம்ம யூஷுவல் பேட்டர்ன், நம்ம வீட்டில் எல்லாருமே ஒரு விதமாக சாப்பிட்றாங்க, நான் மட்டும் வேறு விதமாக சாப்பிட்ணுன்னா தட் பிகம்ஸ் அ டாஸ்க். ஸோ இதெல்லாம் தான் அதில் ட்ராபேக்ஸ். ஸோ லாங் டேர்ம் எஃபெக்ட் is still a query. அதனால we do not prescribe or advocate. Mostly healthcare professionals இதை வந்து prescribe பண்ண மாட்டாங்க.